Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? இட் இஸ் நியூ சாப்டர். ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல 4th ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்க டிவிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாடல் தான் இது. ஓகே, ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்க்க கத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது டெலிட் ஆயிடும். ஓகே, இதுல உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சம் என் கூட நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாசிட்டிவ் நம்பர் நான் 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பரை நான் 3ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அதானே இந்த இதுக்கு அர்த்தம் தானே? ஓகே, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்க என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்குவீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா நீங்க என்னென்ன, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா என்னது பிளஸ், நெகட்டிவ்னா மைனஸ். அப்ப பாசிட்டிவ் நம்பர்னா நீங்க என்னென்ன எடுத்துக்குவீங்க 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்குமா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நான் இன்னொன்னு சொல்லி தரேன். இங்க ரிமைண்டர் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரிமைண்டர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 4 கொடுக்குறேன். ஓகேவா? இங்க 2 டேபிள் கொடுக்குறேன். இது நீங்க ஈஸியா போடுவீங்க இல்லையா? 2 2s are 4 0 4ல 4 பேசினா என்னது 0. இப்போ இதுல ரிமைண்டர் எது? எஸ், இதுதான் ரிமைண்டர் இல்லையா? இது என்னது ரிமைண்டர். இப்போ மேல 2 என்னது கோஷன்ட் இல்லையா? 2 கோஷன்ட். அண்ட் தென் உள்ள நம்பர் இருக்கு இல்லையா, இது என்னது டிவிடெண்ட். இது என்னது டிவிடெண்ட். ஓகேவா? வெளியில அவுட் சைட்ல இந்த 2 இருக்கு இல்லையா, இது என்னது டிவைசர். ஓகே, இந்த 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? இது என்னது கோஷன்ட், இது டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிஷன். இந்த விஷயத்துல நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க 4 விஷயம் போட்டு வச்சிருக்கோம். இந்த 4 விஷயத்த நீங்க ஒரு சம் போகும்போதுமே இதை எழுதிக்கோங்க க்ளூ பாயிண்டா. தட் இஸ் குவாஷன்ட், டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிசர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஏன் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது லாஸ்டா புரியும். நான் ஷார்ட்கட்டா எழுதுறேன். குவாஷன்ட், டிவிடெண்ட், ஷார்ட்டா எழுதுறேன், ரிமைண்டர் அண்ட் தென் டிவைசர். ஓகேவா? டிவைசர் இது டிவிடெண்ட், இது டிவைசர். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A is equal to B Q plus R. ஓகேவா? A is equal to B Q R. இப்போ இதுல தான் நான் சொன்ன விஷயம் வருது. A என்னது அப்படின்னா டிவிடெண்ட். ஓகேவா? ஏ என்னது டிவிடெண்ட். தட் இஸ் இதுதான் எனக்கு என்னது ஏ. ஓகேவா? பிளாக்ல போட்டா புரியுமா? சரி, ஓகே, ரெட்ல போ. இதுதான் என்னது ஏ. ஓகேவா? டிவிடெண்ட் தான் எனக்கு என்னது ஏ. அண்ட் தென் இதுதான் எனக்கு என்னது பி. ஓகேவா? இதுதான் எனக்கு என்னது பி. அண்ட் தென் குவாஷன்ட் இதுதான் எனக்கு என்னது கியூ. இந்த இடத்துல இங்க கியூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கியூ இதுதான். அண்ட் தென் ஆர் ரிமைண்டர், இதுதான் எனக்கு இந்த இடத்துல ஆர். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ சம்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னது? ஏ. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஓகேவா? தட் இஸ் 0 is less than or equal to or less than b. இதான் அர்த்தம். ஓகேவா? இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்.
ஓகேவா? இப்போ வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஃபார்முலா படி நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்க சொன்னேன்ல, அதில் நம்ம நோட் பண்ணிக்கலாமா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகேவா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகே, ரிமைண்டர்னா என்னது? அதை நம்ம கண்டுபிடிப்போம். டிவிசர் வந்து பி. ஓகேவா? டிவிசர் வந்து பி. ஓகே, கரெக்டா போடுறேன்னா அந்த குவாஷன் வந்து கியூ. ஓகேவா? குவாஷன் வந்து கியூ. ரிமைண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம போடுற சம்முக்கு ரிமைண்டர் 2 வரும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நோட், நீங்க கொடுத்துருக்க விஷயத்துல எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ. ஓகேவா? பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ. போட்டேனா? அண்ட் தென் டிவிசர் இந்த இடத்துல என்னது? 3 டிவைடட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இது என்னது? டிவிசர். ஓகேவா? டிவிசர் வந்து எனக்கு இந்த இடத்துல 3. புரியுதா? அண்ட் தென் பி என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பி இந்த இடத்துல என்னது? பி வந்து பின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவிசர் நாங்க சொல்லியிருக்கோமா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. பின்னு என்ன சொல்லியிருக்கோம்? டிவிஷர்னு சொல்லியிருக்கோமா? அது எவ்வளோ? இப்போ பி என்னது? 3. ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டிவிஷர் என்னது? 3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டிவிஷனோட இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? பி போட்டிருக்கேன். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். புரிஞ்சிச்சா? அண்ட் தென் ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? ரிமைண்டர் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிமைண்டர் வந்து 2. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? a is equal to bq plus r. இப்போ a என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதனால a அப்படியே வச்சுக்கலாம். b வந்து 3. b வந்து 3 இருக்கா? அந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நான் எனக்கு வந்து என்னது? குவாஷன்ட் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளஸ் r எவ்வளோ? ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்க வேணாம். ஓகே, நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதுறேன். பி வந்து 3, ஆர் வந்து 2. இந்த ரெண்டு விஷயத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் Q இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3 இதில் தானே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போனா எஃப் Q வந்து 0வா இருந்துச்சுன்னா ஏ வந்து என்ன வரும்? Q 1ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 2ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 3ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன அப்படின்னு பார்க்க போறேன். புரியுதா என்ன சொல்றேன்னா? இங்க பாருங்க, இப்போ Q வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன வரும்? தட் இஸ் a is equal to இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? a is equal to 3 into 0 plus 2. கரெக்டா? இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பாக்ஸ் போறேன், அப்பதான் உங்களுக்கு எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, a is equal to 3 into anything 0வா plus 2. அப்ப a is equal to 2 ஆன்சர். ஓகே, இப்போ வந்து q வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? if q is equal to 1 னா a is equal to 3 into 1 plus 2 இல்லையா? அப்போ 3 1s எவ்வளோ? 3 plus 2 எவ்வளோ? 5. இப்போ a வந்து எவ்வளோ? 5. அதே மாதிரி q வந்து 2ஆ இருந்துச்சு அப்படின்னா q வந்து 2ஆ இருந்துச்சுன்னா a என்ன வரும்? a is equal to 3 into 2 plus 2வா? 3 2s are 6. 6 plus 2 என்னது? 7 8. ஓகேவா? இப்போ வந்து q வந்து 3ஆ இருந்துச்சுன்னா a is equal to 3 into 3 plus 2. 3 3s are 9. 9 plus 2 என்னது? 11. அவ்வளோதான் இல்லையா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அந்த நம்பர் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே போட்டுக்கணும். 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கண்டுபிடிச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம், 11 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? இங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா therefore பாசிட்டிவ் numbers, therefore positive numbers are 2, 5, 8 and 11. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இட் இஸ் நியூ சாப்டர். ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஓகே, நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் 4th ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்கள் டிவிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாடல் தான் அது. ஓகே, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க கற்றுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது டெலிட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து என் கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1. ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாசிட்டிவ் நம்பர் வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பரை வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அதானே இந்த இதுக்கு அர்த்தம் தானே? ஓகே, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்குவீங்க கொஞ்சம் தெளிவாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா, பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் நீங்கள் என்னென்ன, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு என்னது ப்ளஸ், நெகட்டிவ்னா மைனஸ். அப்போ பாசிட்டிவ் நம்பர்னா நீங்கள் என்னென்ன எடுத்துக்குவீங்க 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்குமா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நான் இன்னொன்று சொல்லித்தரேன். இங்கே வந்து ரிமைண்டர் 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ரிமைண்டர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே 4 கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே வந்து 2 டேபிள் கொடுக்குறேன். இது நீங்கள் ஈஸியாக போடுவீங்க இல்லையா? 2 2s are 4 0 4ல் 4 பேசுனா என்னது 0. இப்போ இதில் ரிமைண்டர் எது? எஸ், இதுதான் ரிமைண்டர் இல்லையா? இது என்னது ரிமைண்டர். இப்போ மேல 2 என்னது கோஷன்ட் இல்லையா? 2 வந்து கோஷன்ட். அண்ட் தென் உள்ள இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது என்னது டிவிடெண்ட். இது என்னது டிவிடெண்ட். ஓகேவா, வெளியில அவுட் சைட்ல இந்த 2 இருக்கு இல்லையா, இது என்னது டிவைசர். ஓகே, இந்த 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? இது என்னது கோஷன்ட், இது டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிஷன். இந்த விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இங்க வந்து 4 விஷயம் போட்டு வச்சிருக்கோம். இந்த 4 விஷயத்த நீங்க ஒரு சம் போகும்போதுமே இதை எழுதிக்கோங்க க்ளூ பாயிண்டா. தட் இஸ் குவாஷன்ட், டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிசர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஏன் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது லாஸ்டா புரியும். நான் ஷார்ட்கட்டா எழுதுறேன். குவாஷன்ட், டிவிடெண்ட், ஷார்ட்டா எழுதுறேன், ரிமைண்டர் அண்ட் தென் டிவைசர். ஓகேவா, டிவைசர். இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A is equal to B Q plus R. ஓகேவா, A is equal to B Q R. இப்போ இதில் தான் நான் சொன்ன விஷயம் வருது. A என்னது அப்படின்னா டிவிடெண்ட். ஓகேவா, A என்னது டிவிடெண்ட். தட் இஸ் இதுதான் எனக்கு என்னது A. ஓகேவா, பிளாக்ல போட்டால் புரியுமா? சரி, ஓகே, ரெட்ல போ. இதுதான் என்னது A. ஓகேவா, டிவிடெண்ட் தான் எனக்கு என்னது A. அண்ட் தென் இதுதான் எனக்கு என்னது B. ஓகேவா, இதுதான் எனக்கு என்னது B. அண்ட் தென் குவாஷன்ட், இதுதான் எனக்கு என்னது Q. இந்த இடத்துல இங்க Q போட்டிருக்கோம் இல்லையா, அந்த Q வந்து இதுதான். அண்ட் தென் R ரிமைண்டர், இதுதான் எனக்கு இந்த இடத்துல R. ஓகே, இது நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா, இது என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ சம்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபார்முலா என்னது? A. ஓகேவா, A is equal to B Q plus R. ஓகேவா, that is 0 is less than or equal to R less than B. இதான் அர்த்தம். ஓகேவா, இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்கணும்? A கண்டுபிடிக்கணும்.
இல்லையா? இந்த ஃபார்முலா படி நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்க சொன்னேன்ல, அதில் நம்ம நோட் பண்ணிக்கலாமா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகேவா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகே, ரிமைண்டர்னா என்னது? அதை நம்ம கண்டுபிடிப்போம். டிவிசர் வந்து பி. ஓகேவா? டிவிசர் வந்து பி. ஓகே, கரெக்டா போடுறேன்னா அந்த குவாஷன் வந்து கியூ. ஓகேவா? குவாஷன் வந்து கியூ. ரிமைண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம போடுற சம்க்கு ரிமைண்டர் 2 வரும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நோட், நீங்க கொடுத்துருக்க விஷயத்துல எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ. ஓகேவா? பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ போட்டேன்னா, அண்ட் தென் டிவிசர் இந்த இடத்துல என்னது? 3 டிவைடட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இது என்னது? டிவிசர். ஓகேவா? டிவிசர் வந்து எனக்கு இந்த இடத்துல 3. புரியுதா? அண்ட் தென் பி என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பி இந்த இடத்துல என்னது? பி வந்து பின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவிசர் நாங்க சொல்லியிருக்கோமா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. பீனா என்ன சொல்லியிருக்கோம்? டிவிஷர்னு சொல்லியிருக்கோமா? அது எவ்வளோ? இப்போ பி என்னது? 3. ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டிவிஷர் என்னது? 3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டிவிஷரோட இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? பி போட்டிருக்கேன். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். புரிஞ்சிருச்சா? அண்ட் தென் ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? ரிமைண்டர் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிமைண்டர் வந்து 2. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? a is equal to bq plus r. இப்போ a என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதனால a அப்படியே வச்சுக்கலாம். b வந்து 3. b வந்து 3 இருக்கா? அந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நான் எனக்கு வந்து என்னது? குவாஷன்ட் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளஸ் r எவ்வளோ? ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்க வேணாம். ஓகே, நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதுறேன். பி வந்து 3, ஆர் வந்து 2. இந்த ரெண்டு விஷயத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் Q is equal to பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3 இதில் தானே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போனா எஃப் Q வந்து 0வா இருந்துச்சுன்னா ஏ வந்து என்ன வரும்? Q 1ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 2ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 3ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன அப்படின்னு பார்க்க போறேன். புரியுதா என்ன சொல்றேன்னா? இங்க பாருங்க, இப்போ Q வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன வரும்? தட் இஸ் A is equal to இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? A is equal to 3 into 0 plus 2. கரெக்டா? இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பாக்ஸ் போறேன், அப்பதான் உங்களுக்கு எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, A is equal to 3 into anything 0வா plus 2. அப்போ A is equal to 2 ஆன்சர். ஓகே, இப்போ வந்து Q வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? if Q is equal to 1 னா A is equal to 3 into 1 plus 2 இல்லையா? அப்போ 3 1s எவ்வளோ? 3 plus 2 எவ்வளோ? 5. இப்போ A வந்து எவ்வளோ? 5. அதே மாதிரி Q வந்து 2ஆ இருந்துச்சு அப்படின்னா Q வந்து 2ஆ இருந்துச்சுன்னா A என்ன வரும்? A is equal to 3 into 2 plus 2வா? 3 2s are 6. 6 plus 2 என்னது? 7 8. ஓகேவா? இப்போ வந்து Q வந்து 3ஆ இருந்துச்சுன்னா A is equal to 3 into 3 plus 2. 3 3s are 9. 9 plus 2 என்னது? 11. அவ்வளோதான் இல்லையா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அந்த நம்பர் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே போட்டுக்கணும். 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கண்டுபிடிச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம், 11 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? இங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, therefore பாசிட்டிவ் numbers, therefore positive numbers are 2, 5, 8 and 11. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் சம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சம்முமே ஈஸி தான். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும்.
ஓகேவா? போன சம்ல சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். ஓகே, சம்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சம்ல ஒரு ட்ரிக் எழுதிக்கிட்டோம் இல்லையா? அந்த ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் படிச்சுக்கலாம். ஓகேவா? டிவிஷன் தட் இஸ் டிவிடெண்ட்னா என்னது? ஏ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? and then divisor அப்படின்னா என்ன சொன்னேன்? பி சொன்னேன். டிவைசருக்கு என்ன சொன்னேன்? பி சொன்னேன். and then quotient என்ன சொன்னேன்? Q. ஓகேவா? quotient என்னது? Q. Q போட்டுட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சம்ல அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? இது போட்டு ஃபார்முலா நான் எழுதி வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்னப்பா சொன்னோம் போன சம்ல? A is equal to B into Q plus R. ஓகேவா? ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். A man has 532 flower pots. ஓகேவா? அவன்கிட்ட 532 flower pots இருக்கு. பார்ட்ஸ்ல plots இருக்கு. ஓகேவா? He want to arrange them in rows such that each contains 21 flower plots. அவன் வந்து ரோஸ்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு நினைச்சான்? அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சான். ஓகேவா? அதுல ஈச் வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணுது. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு many ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஓகேவா? ஸோ இதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சின்ன பிள்ளைல டிவிஷன் போடுவோம்ல, அது போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னது? நமக்கு ஏ என்னது? டிவிடெண்ட். இந்த சம்ல டிவிடெண்ட் என்னது? 532. ஓகேவா? அப்ப A is equal to 532 and then B எவ்வளோ? B என்னது? டிவைசர். டிவைசர் எவ்வளோ? 21 கொடுத்துருக்கான் இல்லையா? 21. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஓவர் எவ்வளோன்னு பார்க்கணும். அவ்வளோதானே? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? நம்ம டிவிஷன் போடுவோம்ல, இப்படி போட்டுக்கலாம். ஓகே, 532 21. இது என்னது உங்களுக்கு? 532 டிவிடெண்ட் இல்லையா? இது என்னது? டிவிடெண்ட். இது என்னது? டிவைசர். இது என்னது? டிவைசர். ஆர் யூ கிளியர் வித் தட்? ஓகே, எத்தனை டைம்ஸ் வந்து 532 வரும்? 25 டைம்ஸ் போட்டா ஃபர்ஸ்ட் 25 டைம்ஸ் போடணும். ஓகேவா? தட் இஸ் நான் வந்து 2 into 21 எவ்வளோ? 42வா? 42 போட்டாச்சு. ஓகே, 53ல 42 போயிடுச்சுன்னா எவ்வளோ? தட் இஸ் 3ல 2 போயிடுச்சுன்னா 1, 5ல 4 போயிடுச்சுன்னா 1. இந்த 2 அப்படியே இறக்கிக்கலாம். 112 இருக்கா? 5 into 21 105. ஓகேவா? அதனால நான் 25 டைம்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ 112ல 105 போயிடுச்சுன்னா 7. ஓகேவா? அப்ப வந்திருக்கிறது என்னது? ரிமைண்டர். அதுதான் நமக்கு என்னது? லெஃப்ட் ஓவர். ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? ரிமைண்டர், லெஃப்ட் ஓவர். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நம்மளோட கம்ப்ளீட்டட் ரோஸ். ஓகேவா? இது என்னது? நம்மளோட கம்ப்ளீட்டட் ரோஸ். 25 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டட் ரோஸ். சம் ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப ஈஸி. ஃபார்முலா வந்து A is equal to BQ plus R. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். வேற A எவ்வளோ? 532 இல்லையா? இஸ் ஈக்குவல் டு B வந்து 21, Q வந்து 25. ஓகேவா? ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸும் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் எழுதணும் இல்லையா? என்ன எழுதணும்? therefore number of completed rows எவ்வளோ? completed rows 25. அந்த 25 போட்டுருங்க. and then number of flower parts எவ்வளோ? 7. that is left over எவ்வளோ? 7. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். prove that the product of two consecutive positive integers is divisible by 2. ஈஸியான சம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா?
இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈவன் இன்டிஜரையும் ஆட் இன்டிஜரையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈவன் இன்டிஜரையும் ஆட் இன்டிஜரையும் எடுத்துக்கிறேன். இப்போ ஈவன் இன்டிஜர் அப்படிங்கிற போது எனக்கு என்ன வரும்னா 2k ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா? என்ன ப்ராடக்ட் வரும்? 2k ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஆட் அப்படின்னா 2k plus 1. தட் இஸ் நான் ஈவன் நம்பருக்கு என்னது 2k ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் நம்பர் அப்படின்னா 2k plus 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் நம்பர் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதோட 1 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது 11. இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். இது என்ன நம்பர்? ஆட் நம்பர். இதான் இதோட வித்தியாசம். புரியுதா? ஈவன் நம்பரோட எப்பெல்லாம் நம்ம 1 ஆட் பண்றோமோ அப்பெல்லாம் தான் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? ஆட் இன்டிஜர் கிடைக்கும். இப்போ 18 ஈவனா பிளஸ் 1 ஆட் பண்றேன் 19. என்ன ஆயிடுச்சு? ஆட் ஆயிடுச்சா? இதான் வித்தியாசம். புரியுதா? இப்போ நான் வந்து இது 2 சப்டிவிஷனா பிரிச்சு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகேவா? ஓகே. ஸ்டெப் 1 and then ஸ்டெப் 2 வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்கு. ஓகேவா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வச்சுக்கலாம், இல்லைன்னா கேஸ் 1 கேஸ் 2 கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டிருக்கேன். இப்போ ஸ்டெப் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈவன் இன்டூ ஆடாக இருந்தால் என்னவாகும், ஆடாக இருந்து ஈவனாக இருந்தால் என்னவாகும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்ப்பேன். ஓகேவா? ஈவனுக்கு என்னது? ஈவனுக்கு என்னது இருக்கு? 2k இருக்கா? 2k போட்டாச்சா? இன்டூ ஆடுக்கு என்ன இருக்கு? 2k plus 1 இருக்கா? போட்டாச்சா? இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2k காமனாக வச்சுக்கிறேன். இங்கேயும் அதே விஷயம் தானே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இது 2 விஷயத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2k into 2k plus 1 நான் ரெண்டதையும் இந்த மாதிரி தட் இஸ் மல்டிபிள் சைன் இல்லாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே என்னது? மல்டிப்ளைடு பை 2 தானே? தட் இஸ் இது எல்லாமே என்னது? மல்டிப்ளைடு பை 2. 2ஆல ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்றோம்னா இது என்னது? டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம் இல்லையா? இது என்னது? டிவிசிபிள் பை 2. இது என்னதுப்பா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 1 2 is 2 தானே? ஸோ இது என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 இன்டிஜர். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை இருக்கிறது நான் என்ன பண்றேன்? டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ therefore it is divisible by 2. இதை வந்து நம்மளால 2ஆல என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அந்த சைட் பாருங்க, ஆட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஆட் என்னது? 2k plus 1. ஓகேவா? இன்டூ ஈவன் என்னது? 2k. ஈவன் என்னது? 2k plus 1. தட் இஸ் நான் என்ன பண்ணணும்னா இதோட சேர்த்து எழுதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈவன்ல ஒரு பிளஸ் இருக்குல்ல, புரியுதா என்ன சொல்றேன்னு? தட் இஸ் ஈவன் வந்து 2k தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆடோட சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகேவா? 2k plus 1 plus 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணணுமா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 2k plus 1 into 2k plus 2. இங்கே இதே தான் இருக்கு. 1 plus 1 என்னது? 2. 2k நான் அப்படியே இறக்கியிருக்கேன். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க. 2k plus 1 என்ன பண்ணிக்கோங்க? அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது 2 2 இருக்கு இல்லையா? 2 2 இருக்கு. அப்போ 2 2வையுமே என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை நான் எடுத்துட்டு வரணும். அப்போ 2வை வெளியில் போட்டுக்கலாம். k plus என்ன வரும்? k plus 1 தானே வரும். எப்படி சொல்றேன்னா 2 into k, k. That is 2 into k, 2k plus 1 to is 2. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? ஓகே, இப்போ நான் டோட்டலாக எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகேவா? அப்போ டோட்டலாக ஒரு 2வை நான் என்ன பண்ணிக்கிறேன்? வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இதையும் நான் என்ன பண்ண போறேன்? ஜாயின் பண்ண போறேன். டோட்டலாக 2 2 இருக்கு.
அதையும் என்ன பண்ண போறேன், ஜாயின் பண்ண போறேன். அப்ப 2 into 2k plus 1. ஓகே, k plus 1. 2 into k plus 1, 2k plus 1. இங்க இருக்கிற 2k plus 1 அப்படி நான் போடுறேன். ஈஸியா இருக்கா? இதுவும் என்னது, மல்டிப்ளைட் பை 2 இல்லையா, நான் இன்டூ 2 போறேன். இன்டூ 2 என்னது, மல்டிப்ளைட் பை 2. ஓகேவா? அதனால என்னது, therefore it is divisible by 2. Therefore it is divisible by 2. இதுவும் divisible by 2 வா, இதுவும் divisible by 2 வா. நமக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चनல, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து divisible by 2 ஆ இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. So therefore hence prove. புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 4th sum தான் பார்க்க போறோம். When the positive integers a, b, c are divided by 13, the respective remainder are 9, 7, 10, so that the abc is divisible by 13 கொடுத்திருக்காங்கல்ல. ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே, நம்ம என்ன ஆக்சுவலி கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா படி a, வேற என்ன b, அடுத்து r, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் a என்னது, a, b and c, இதான் என்னது a. ஓகேவா? a, b, cன்னு இருக்குல்ல, இதான் என்னது a. ஓகேவா? a, b and c. and then b என்னது 13 இல்லையா, b என்னது 13, r என்னது 9, 7, 10. 9, 7, 10. இப்படி நீங்க டைரக்டா எடுத்து இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா இது வந்து டிவிடெண்ட். இது என்னது, டிவிடெண்ட். ஓகேவா? இது என்னது, டிவைசர். இது என்னது, டிவைசர். இது ரிமைண்டர். ஓகேவா? ரிமைண்டர். ஓகே, அதனால ஏல வந்து நான் ஏபிசி, பில 13 and then ஆர்ல 9, 7, 10 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பை யூக்ளிட் டிவிஷன். ஓகேவா? படி லெம்மா. ஓகேவா? பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி, லெம்மா படி a is equal to என்னது, b q plus r. ஓகேவா? என்னது, a is equal to b q plus r. இப்போ என்னது, a b c மூணுமே கண்டுபிடிக்கணுமா நம்ம. ஓகேவா? இப்போ b என்னது 13, அப்போ எல்லாத்துலயுமே அப்படியே 13 போட்டுருங்க. q என்னது, ஒரு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் q ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம q போடவே இல்லை பாருங்க. ஸோ q வந்து ஒண்ணுமே இல்லை. r தான் ஒன்றுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, 9, 7 and then 10. ஓகேவா? ஒரு இதுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 and then இது வந்து ஈக்குவேஷன் 3. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணுமா. ஓகேவா? a plus b plus c என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகேவா? a plus b plus c is equal to 13q plus 9. ஓகேவா? 13q plus 9 போட்டாச்சா, plus 13q plus 7 plus லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 13q plus 10 இருக்கு. ஓகேவா? புரியுதா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்ல ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 39q வருதா, தட் இஸ் 13 13 13. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது 39, q இருக்கிறதுனால q. ஓகேவா? செகண்ட் தட் இஸ் 9 7 10. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது, 26 வருது. புரியுதா? 26 வருது. இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து நம்ம காமன் நம்பர் எடுக்கணும். ஓகேவா? காமன் நம்பர் எப்படி எடுப்பீங்க, 13 into 3 எவ்வளோ 39 பிளஸ் எதை வந்து மல்டிப்ளை பண்ணா 26 கிடைக்கும், 2 13s 26. புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? அப்ப நான் வந்து இது என்னது 13 டேபிளால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இட் இஸ் மல்டிப்ளைட் பை 13. ஓகேவா? அப்ப என்னது மல்டிப்ளைட் பை 13னா டிவிசிபிள் பை 13 தானே அர்த்தம். போன சம்ல பார்த்தோம்ல. ஓகே, அப்ப a plus b plus c is equal to
என்ன வரும்? divisible by 13 வந்துரும். ஓகேவா? divisible by 13. therefore hence proved. prove தானே பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved போட்டுருங்க. இல்லைன்னா therefore போட்டு the positive number integersல இருந்து இது வரைக்கும் எழுதிருங்க. ஓகேவா? புரியுதா? Okay, next வந்து fifth sum. Prove that square of any integer leaves that remainder either 0 or 1 when divided by 4. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து either 0வா இருக்கணும் இல்லனா 1ஆ இருக்கணும். அதானே மீனிங் எதுக்கு? நெக்ஸ்ட் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. any integerன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ that is positive integer-ஆ இருக்கலாம். பாசிட்டிவ்ல என்னென்ன இன்டிஜர் போன சம்லே போட்டோம்? ஈவன் இன்டிஜர், ஆட் இன்டிஜர்னு ரெண்டு போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஈவன் இன்டிஜர், ஆட் இன்டிஜர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஈவன் இன்டிஜருக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? 2k போட்டோமா? ஆடுக்கு வந்து 2k plus 1 போட்டோமா? இந்த சேம் விஷயத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எடுத்துட்டு வரணும். கேஸ் 1 இல்லைன்னா ஸ்டெப் 1 ஏதாச்சும் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ கேஸ் 1 கேஸ் 2 நான் இந்த சம்ல எடுத்துட்டேன். ஏன்னா போனதுல ஸ்டெப் யூஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈவன் இன்டிஜர் நான் இந்த சைட் போடுறேன். ஓகேவா? 2kவா என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணணும். ஐ எம் கரெக்ட். 2k என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ண என்னது? 2 into 2 4. கரெக்டா? 2 into 2 எவ்வளோ? 4. அப்ப k ஸ்கொயர்டா வந்துருமா? அப்ப இது என்னது நமக்கு? q. இது என்னது? q. புரியுதா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லிமால பாத்தீங்க அப்படின்னா பை யூக்ளிட் டிவிஷன் லிமா படி ஃபார்முலா என்னது நமக்கு? a is equal to bq plus r. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? a என்னது? 2k squared. a என்னது? 2k squared is equal to q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? that is 4k squared. ஓகேவா? k squared தான் இதுல என்னது? q. ஓகே, and then plus 0. ரிமைண்டர் வந்து இல்ல இல்லையா? ஸோ ரிமைண்டர் என்னது? 0. புரியுதா? இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா k. இது வந்து என்னது? b. புரியுதா என்ன சொல்றேன்னா? இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? 0ல எது பண்ணாலும் r is equal to 0. ரிமைண்டர் என்னது? 0. ஓகேவா? ரிமைண்டர் எய்தர் 0 or 1 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ரிமைண்டர் 0 வந்துருச்சா? அப்ப r is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ணணும்? செகண்ட்ல ஆட் இன்டிஜரை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டா? ஆட் இன்டிஜரை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2k plus 1 the whole squared. கரெக்டா? எப்படி இருக்கு? a plus 1 the whole squared மாதிரி, a plus b the whole squared மாதிரி இருக்கா? ஓகே, அப்ப என்ன வரும்? 4k square. 2 2s are 4k square. ஓகேவா? plus 4k plus 1. ஓகேவா? 4k plus 1. ஓகே, 2 2s are 4, k plus 1. k-வை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்டா ஃபர்ஸ்ட்ல. 2 2s are 4 k squared and then 2 2s are 4 k plus 1. ஓகேவா? லாஸ்ட்ல ரிமைனிங் என்ன இருக்கு? plus 1 இருக்கு. அந்த plus 1ஐயும் போடணும். புரியுதா? அப்போ இப்போ பாத்தீங்கன்னா 2 நான் வெளியில எடுத்து வந்துக்கிறேன். that is 2k plus 1 whole squared is equal to. இது அப்படியே இறக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுலயும் காமனா 4 இருக்கு, இதுலயும் காமனா 4 இருக்கு. இப்போ நான் ரெண்டு 4க்கு ஒரு 4 எடுத்துக்கலாமா? ரெண்டு 4ல ஒரு 4 வெளியில வந்துருச்சுன்னா k squared plus k ன்னு இருக்குமா? plus 1. ஓகேவா? 4 into k squared 4k squared. 4 into k 4k. பேலன்ஸ் என்ன இருக்கு? plus 1 இருக்கு. அந்த plus 1 நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு.
ஓகே, அப்போ A is equal to BQ plus R. ஓகேவா? A என்னது? 2K plus 1 the whole square is equal to B என்னது? 4K squared plus K and then R வந்து 1. அப்போ R is equal to 1. நம்ம வந்து 1 ப்ரூஃப் பண்ணியாச்சா? 1 இது 0 ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? அப்போ என்னது? therefore hence proved. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1ல என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி என்ன பண்ண போகிறோம் சம்மில் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்து இந்த சம் போகிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல யூக்ளிட்ஸ், தட் இஸ் நான் எழுதி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? A is equal to BQ plus R யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த சேம் ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணி ஆன்சர் தட் இஸ் ரிமைண்டரில் நான் 0 வர வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நான் சம் என்ன பண்ணணும்? கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதான் எங்கள் கான்செப்ட். ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு டிவிஷன் வந்து நல்லா வரும் அப்படின்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். தட் இஸ் 6th சம்லேருந்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ஃபார்முலா எடுத்துக்கலான்னு சொன்னேன்? A is equal to BQ plus R சொன்னேன்னா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏல லார்ஜஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். ஏல என்ன வேல்யூ எடுக்க போகிறேன்? லார்ஜஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். பியில் என்ன எடுக்க போகிறேன்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த பிக்கில் வருது தெரியுமா? அதை தான் நம்ம ஃபைனலில் வந்து ஹெச்சிஎஃபாக போடுவோம். லாஸ்ட்டாக வந்து தட் இஸ் இப்போ நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், R is equal to 0ன்னு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பி இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன, எதோட ஆன்சர்? ஹெச்சிஎஃபோட ஆன்சர். கான்செப்ட் கிளியராக இருக்கா? தட் இஸ் A அப்படிங்கிற இடத்துல நான் என்ன போட போகிறேன்? லார்ஜஸ்ட் நம்பர் போட போகிறேன். B அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 340 பெருசா 412 பெருசா? 412 தானே பெருசு. அப்போ நான் அதை வந்து ஏல போட்டுக்கிறேன். ஸ்மாலர் நம்பர் என்னது? 340யா? அதை நான் எதில் போட்டுக்கிறேன்? பியில் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கியூவும் ஆரும் தெரியாது. ஆர்னு என்னது? ரிமைண்டர் இல்லையா? கோஷன்டும் ரிமைண்டரும் நமக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை டிவிஷன் பண்ணணும். ஓகே, 412ல் 340ல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும்? 1 × 4 340 340யா? ஓகே, 412ல் 340 போயிடுச்சு எவ்வளோ? எஸ், ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 72. ஓகேவா? அப்போ என்ன வரும்? ரிமைண்டரில் என்ன நான் எழுதணும்? 72ன்னு எழுதணும். ரிமைண்டரில் நான் என்ன எழுதணும்? 72ன்னு எழுதணும். அண்ட் தென் கோஷன்ட்டில் நான் என்ன எழுதணும்? 1 அப்படின்னு எழுதணும். கியூவோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? எனக்கு ரிமைண்டரில் 0 வந்துச்சா? இல்லை. ஸோ இப்போ R is not equal to 0. ஓகேவா? புரியுதா? அப்போ அகெயின் த சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்ல. என்ன ஃபார்மேட்டு? A is equal to BQ plus R. ஓகேவா? இப்போ நான் திருப்பி என்ன பண்ணணும்? லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இந்த சைடு இருக்க நம்பர் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இந்த சைடு 2 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 2 நம்பரை தான் நான் என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 340 372 இது ரெண்டுத்துலையுமே எது பெருசு? 340 தானே பெருசு. ஸோ அந்த 340 நான் இந்த சைட் போட்டுக்கிறேன். பி தட் இஸ் பி, இது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா? அதை நான் பியில் போட்டுக்கிறேன். எனக்கு கியூ தெரியல, ஆர் தெரியல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன்.
ஸோ பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வெளியில் போட்டுக்கோங்க. 72 டேபிள் போடணுமா? 4 into 72 சார் 288. ஓகேவா? 340ல் 288 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 52. இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கல? 0 கிடைக்கல. ஸோ அப்போ கோஷன் வந்து 4, ரிமைண்டர் வந்து 52. அகெயின் r is not equal to 0. திருப்பி நான் என்ன பண்ணணும்? a is equal to bq plus r படி இதை விட்டுறணுமா? இதை மறைச்சிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த முன்னாடி இருக்கிறத மறைச்சிக்கோங்க. 72 இருக்கு, 52 இருக்கு. எது பெருசு? 72 தானே பெருசு. அப்போ அந்த 72க்கு நான் ஏன்னு எடுத்துக்கணும். ஸ்மாலர் நம்பர் எது? 52 தானே. அப்போ அந்த 52வை நான் இந்த சைடு எடுத்துக்கணும். எனக்கு குவாஷன் தெரியாது, அண்ட் தென் ரிமைண்டரும் தெரியாது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியில் எடுத்து வரணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 152 சா 52. 72ல் 52 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 20யா? அப்போ இது என்னது? இது கோஷன், இது வந்து ரிமைண்டரா? அப்போ அந்த இடத்துல நான் அதை எடுத்து போட்டுறணும்ல. இங்கே 1, இங்கே 20. அகைன் இங்கே 0 எனக்கு வரல. அப்போ r is not equal to 0. ஓகேவா? அப்போ திருப்பி என்ன பண்ணணும்? 0 வர வரைக்கும் போடணும். அப்போ திருப்பி இதே ஃபார்மேட்டா a is equal to bq plus r. இப்போ இது மறைச்சிக்கோங்க. ஓகே, 52 20 எடுத்துக்கணுமா? 52 தான் பெருசு. is equal to 20q plus r. இப்போ எனக்கு q தெரியல, r தெரியல. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஐம் ரைட். இப்போ பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளில போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா? எத்தனை டைம்ஸ் வந்து 52 வரும்? தட் இஸ் 2 into 20 is 40. ஐம் ரைட். அப்போது 52ல் வந்து 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 12. ஓகேவா? எவ்வளோ? 12. அப்போ இது கோஷன், இது வந்து ரிமைண்டர். அப்போ நான் அந்த இடத்துல இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ல. 2 and then 12 அப்படின்னு என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அகெயின் r is not equal to 0. நம்ம என்ன பண்ணணும்? 0 வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணுமா? திருப்பி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a is equal to bq plus r. இப்போ இதை மறைச்சிக்கோங்க. இது ரெண்டுத்துல எது பெருசு? 20 தான் பெருசு. அப்போ a 20, b வந்து 12, q r வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? அப்போ என்ன பண்ணுங்க? பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை என்ன பண்ணிக்கோங்க? வெளியில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ 20 என்ன எந்த டேபிளில் பண்ணணும்? 12 டேபிளில் பண்ணணும். ஸோ அப்போ நான் 20 12 டேபிளில் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 112 is 12. 20ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 8. ஐம் கரெக்ட். அப்போ வந்து இங்கே 1, இங்கே வந்து 8 ஆகிடும். அகெயின் r is not equal to 0. ஐம் கரெக்ட். அகெயின் r is not equal to 0. திருப்பி என்ன பண்ணுவீங்க? a is equal to bq plus r. இது மறைச்சிக்கோங்க. 12 8 எடுத்துக்கணுமா? அப்போ 12 is equal to 8. q கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 12 என்ன பண்ணிக்குவீங்க? உள்ளே போட்டுக்குவீங்க. 8 வந்து வெளியில் போட்டுக்குவீங்க இல்லையா? இப்போ 8 எப்படில 12 வருமா? வராது. அப்போ என்ன பண்ணணும்? 18 is 8. இப்போ 12ல் 8 போயிடுச்சுனால பேலன்ஸ் வரும். அப்போ இங்கே 1, இங்கே என்னது? 4. அகெயின் r is not equal to 0. ஓகே, நான் என்ன பண்ணணும்? 0 வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ திருப்பி a is equal to bq plus r. இப்போ இதில் a என்னது? 8. இதுதானே பெரிய நம்பர். இது என்னது? 4. இப்போ நான் என்ன பண்ணணும்? q-வையும் r-ஐயும் நான் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போட்டு சின்ன நம்பரத்துக்கு வெளில போடுங்க. 2 4s 8. 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. அவங்க மொத்தம் வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கோஷனில் 2 போடணும், ரிமைண்டரில் 0 போடணும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சா? r is equal to 0. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணுமா? therefore HCF நமக்கு என்னது? therefore HCF is equal to, நான் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லி கொடுத்தேன்? பியோட வேல்யூ வந்து ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். பியில் எனக்கு இங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் HCFன்னு சொன்னேன்னா, அப்போ எனக்கு வந்து a is equal to bq. அப்போ பிக்கு நேரம் எனக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர். HCF is equal to 4. இதுதான் சப்டிவிஷன் நம்பர் 1. இப்போ நம்ம சப்டிவிஷன் நம்பர் 2க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ளே போகிறேன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 867 அண்ட் தென் 255 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிக்க வேண்டியது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஐம் ரைட்.
but we take a formula as Euclid's division lemma. Okay, போன சொல்ல போட்ட மாதிரி தான் A is equal to B Q plus R. ஓகே, ஏன்னா என்னது, நான் ஒரு இதுக்குமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். A லார்ஜஸ்ட் நம்பர், இது என்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் நமக்கு வந்து ஹெச்சிஎஃபோட ஆன்சர் வந்து தரப்போகுது. தட் இஸ் B தான் நமக்கு என்ன பண்ண போகுது, ஹெச்சிஎஃபோட ஆன்சரை வந்து தரப்போகுது. இப்போ A லார்ஜஸ்ட் நம்பர் எது, 867 இல்லை 255? 867 தான் பெருசு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும், 867 இங்கே போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் நம்பர் 255 அப்படின்னு போட்டுக்கணும். எனக்கு Qவும் Rவும் இப்போ நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், சைடில் ஒர்க் அவுட் பண்ணணும். பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளில போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், டிவிஷன் சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம டிவிஷன் படிச்சிருப்போம் இல்லையா? 3 into 225 765. ஓகேவா? அப்போ 867ல 765 போயிடுச்சு அப்படின்னா 102. உங்களுக்கு ஒவ்வொன்றா அடிச்சு சொல்லி தரணும்னு தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையர் தனமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால நான் அடிச்சு சொல்லிக் கொடுக்கல. ஓகே, அப்போ வந்து இது கியூவா, இது ஆரா? அப்போ வந்து அப்போ R is not equal to 0. I am correct. R is not equal to 0. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணணும், A is equal to BQ plus R. ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு இருக்கிறத மறைச்சிக்கணுமா? அப்போ நான் எதை எடுத்துக்கணும், 255 is equal to 102 எடுத்துக்கணுமா? Qவும் எனக்கு எதுவும் தெரியாது, Rவும் தெரியாது. என்ன பண்ணணும், பெரிய நம்பரை தூக்கி உள்ள போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளியில போடுங்க. அப்போ 102 டேபிள் யூஸ் பண்ண எவ்வளோ வரும், 2 into 102 204. அப்போ 255ல 204 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 51. கோஷன்ட் ரிமைண்டரா? அப்போ நான் என்ன பண்ணணும், கோஷன்ட் ரிமைண்டர் அப்படின்னு தூக்கி போட்டோம்னா அகைன் R is not equal to 0. எனக்கு 0 வருதான்னு பார்த்துக்கோங்க. R அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும், 0 வரணும். தட் இஸ் சில பேர்த்துக்கு சொன்னோன்னே ஈஸியாக புரிஞ்சிடும், சில பேர்த்துக்கு என்ன எதுக்கு நமக்கு வந்து நாட் ஈக்குவல் டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். இந்த ஆரை நம்ம வந்து என்ன பண்ணணும், 0வா எடுத்துட்டு வரணும். ஓகே, அது 0வா எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆர் யூ கிளியர் வித் தட்? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணணும், A is equal to BQ plus R மறைச்சிக்கணுமா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது எது, இது பெரிய நம்பர், 102 தான் பெரிய நம்பர், 51 வந்து சின்ன நம்பர். ஓகேவா? நமக்கு Qவும் R என்ன பண்ணாது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், டிவிஷன் போடணும். 102 தூக்கி வெளியில போடு, 51 தூக்கி பக்கத்தில் போடுங்க. ஓகேவா? அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து 51 டேபிளில் வந்து 102 வரும், 2 டைம்ஸ் இல்லையா? 2 into 51 102. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. குவாஷன்ல வந்து 2, ரிமைண்டர்ல 0. அப்போ இங்க பக்கத்துல போறேன், தெரியாது கீழே எழுதுறேன்னா R is equal to 0. Therefore HCF ஓட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க. B ஓட நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பர், HCF வந்து இந்த B தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ B அப்படிங்கிற இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்கு, 51 இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, B ஓட இடத்துல என்ன இருக்கு, 51 இருக்கு இல்லையா? இந்த 51 தான் எனக்கு ஆன்சர். therefore HCF is equal to 51. செகண்ட் சப் டிவிஷன் புரியுதா? ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப் டிவிஷன் இங்கே இருக்கிறதுனால நான் திருப்பி கீழே எடுத்து எழுதல. ஓகேவா? என்னது, A is equal to BQ plus Rன்னு போட்டுக்குவோமா? எது பெரிய நம்பர், இதோ இதுதான் பெரிய நம்பர். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஈஸி தான் போட்டுடலாம். B எவ்வளோ, 9648. ஓகேவா? Qவும் Rவும் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஓகே, ஸோ பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடு, சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. ஓகே, எப்படி வந்து இவ்வளோ பெரிய வேல்யூக்கு வந்து நான் வந்து மல்டிப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். 9
ஓகேவா? 9 டபுள் டைம் போட்டால் எவ்வளோ வரும்? 18 வந்துருமா? அப்போ இங்கே வந்து 18 வந்துடும். 10 இங்கே பாருங்க, இங்கே இன்னும் எவ்வளோ இருக்கு? 648 இருக்கு. எப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் இங்கே என்னவா தான் வரும்? டபுளாக வந்துடும். அப்போ எனக்கு என்ன பண்ண முடியாது? ட்வைஸ் டிஜிட் எடுக்க முடியாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? என்னால் ட்வைஸ் டிஜிட் வந்து எடுக்க முடியாது. அதனால 1 into 9, that is 9648, 9648. புரியுதா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,224 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 10,000 தானே நமக்கு வேல்யூ வேணும். அப்போ 9,648 வந்து 10,100 தானே இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இதை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கி பாருங்க, எவ்வளோ கிடைக்கும்? 9648, 9648 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 16, பேலன்ஸ் 1, 4 + 4 வந்து 8, 8 + 1 9, 12, பேலன்ஸ் 1, 18, 19. பாருங்க, 19,296 கிடைக்குது. நமக்கு தேவையானது என்னது? 10,000 தானே தேவை. அதனால நான் 1 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 into 9648 என்னது? 9648 போட்டாச்சா? இப்போ இது ரெண்டுத்துலையுமே மைனஸ் ஆன எவ்வளோ வரும்? 576. ஓகேவா? ஓகே, இப்போ குவாஷன்ட் என்னது? எனக்கு 1. ரிமைண்டர் என்னது? 5, 7, 6. R is not equal to 0. R அப்படிங்கிற இடத்துல 0 வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. Bல வந்து ஸ்மாலர் நம்பர் போடணும். அதுதான் என்னது? HCFக்கான ஆன்சர் வரும். Aல வந்து லாங்கஸ்ட் நம்பர் போடணும். ஓகேவா? அகைன் A is equal to BQ plus R ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிறத மறைச்சிருங்க. அப்போ இதில் எது பெருசு? 9648 தானே? தட் இஸ் 9648 is equal to 576. ஓகே, இப்போ நான் Qவும் ஆரும் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு டிவிஷனில் போடணும் இல்லையா? 9648 பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போட்டு சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. அப்போது 16, that is 1 into 576 எவ்வளோ? 576. ஓகேவா? ஓ, இந்த ரெண்டு வேல்யூவே மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 3,888. ஓகேவா? இப்போ 6 டைம்ஸ். ஓகே, 6 into 576 வந்து 3456, 3456. இப்போ மைனஸ் பண்ணால் 432. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வருது? குவாஷன்ட் வந்து 16 அண்ட் தென் ரிமைண்டர் வந்து 432. 432. அகெயின் R is not equal to 0. திருப்பி என்ன பண்ணணும்? A is equal to BQ plus Rன்னு போடுங்க. இது மறைச்சிக்கோங்க. பெரிய நம்பர் என்னது? 576 இல்லையா? சின்ன நம்பர் என்னது? 432. Qவையும் R என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஐம் ரைட்? இதை அழைச்சிட்டு போடுறேன். ஓகே, பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளியில் போட்டுக்கோங்க. 576 இருக்குது. அப்போ 1 டைம்ஸ் போடணுமா? 1 into 432, 432வா? இப்போ 576ல் 432 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 144. ஓகேவா? புரியுதா? அப்போ இதுதான் என்னது? கோஷன்ட். இது வந்து ரிமைண்டர். ஓகே, அகெயின் R is not equal to 0. நம்மளோட சம் இன்னும் முடியல. A is equal to BQ plus R ஈக்குவல் டுக்கு இந்த சைட் இருக்கிறது மறைச்சிக்கோங்க. இப்போ பெரிய நம்பர் என்னது? 432. சின்ன நம்பர் வந்து 144. ஓகே, Qவும் R என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. ஓகேவா? அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? 3 into 144 எவ்வளோ அப்படின்னா 432. 432ல் 432 போயிடுச்சுன்னா என்னது? 0. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல கோஷன்ட் இடத்துல 3 கிடைச்சிரும், ரிமைண்டரில் 0 கிடைச்சிரும். R is equal to 0. therefore HCFோட ஆன்சர் என்னது? எஸ், 144. பியோட இடத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 2 3 இல்லைன்னா எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தானே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டுக்குவீங்க.
ஓகேவா, தட் இஸ் ஹெச்சிஎஃப் எடுத்துக்குவீங்க. வந்த ஆன்சரோட, இப்போ இதுதான் ஆன்சராக வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்சரோட நம்ம என்ன பண்ணுவீங்க, 120க்கு ஹெச்சிஎஃப் போடுவீங்க. ஓகேவா, போட்டால் இதுக்கும் ஆன்சர் வந்து சேமாக வரும், இதுக்கும் ஆன்சர் வந்து சேமாக வரும். அதுலேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சி, தட் இஸ் பியில் இருக்கிற ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஓகே, கான்செப்ட் புரியுதா? ஓகே, நான் சம் போடுறேன், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறேன். சாரி, மார்க்கர் எழுதலை, ஒரு நிமிஷம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, 84 இருக்கு, 90 இருக்கு, 120 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, தட் இஸ் 84. எப்படி சொல்கிறது, ஃபார்முலாலே நான் டேரெக்டாக போட்டேன். A is equal to BQ plus Rன்னு நான் போட்டுறேன். ஓகே, A வந்து என்னது, லாங்கஸ்ட் நம்பர், B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் எனக்கு ஹெச்சிஎஃப்கான ஆன்சர். ஆர் யூ கிளியர் வித் தட்? இது உங்களுக்கு எந்த வித டவுட்டுமே இல்லைல்ல? இப்போ 84 பெருசு, 90 பெருசா? 90 தான் பெருசு. B எவ்வளோ, 84. எனக்கு நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், Q-Rம் கண்டுபிடிக்கணும். ஐம் கரெக்ட்? அப்போது பக்கத்தில் டிவிஷன் போடுங்க. பெரிய நம்பரை உள்ளேயும் சின்ன நம்பரில் வெளியிலையும் போடுங்க. 184 is 84. பேலன்ஸ் எவ்வளோ, 90ல் 84 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 6ஆ? அந்த 6-ஐ வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா, இங்கே 1 வந்துருமா, இங்கே 6 வந்துருமா? R is not equal to 0. ஓகே, இப்போ திருப்பி A is equal to BQ plus R-ஆ? பெரிய நம்பர் எது, 84. சின்ன நம்பர் எது, 6. கண்டுபிடிக்கணுமா? 84 இப்போ என்ன வந்துடும், உள்ளே வந்துடும் இல்லையா? 6 வந்து வெளியில் வந்துடும். 16 is 6ஆ? 8ல் 6 படிச்சுன்னா எவ்வளோ, 8ல் 6 படிச்சுன்னா எவ்வளோ, 2வா? இந்த 4-ஐ இறக்கிக்கோங்க. எத்தனை டைம்ஸ் 24 வரும், 4 6 எவ்வளோ, 24. 0 வந்துருச்சா? 0 வந்துருச்சு. அப்போது இங்கே வந்து 14, கோஷன் வந்து 14, ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா, R is equal to 0. therefore HCF இங்கே என்னப்பா, பியோட வேல்யூ என்னது, 6. அப்போ எனக்கு என்னது, HCF is equal to 6. இதோட சம் முடிஞ்சிச்சா? இல்லை, முடியல. நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு 120 கண்டுபிடிக்கணும்ல. தட் இஸ் 120, 6 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது A is equal to BQ plus R-ஆ? பெரிய நம்பர் 120-யா, சின்ன நம்பர் வந்து 6-ஆ? இது ரெண்டுமே தெரியாதா? அப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். 2 6 are 12, பேலன்ஸ் 0. இங்கே ஒரு 0 இருக்கா, 2 0 பதிலாக ஒரு 0 மேலே போட்டுருவோமா? அப்போ நமக்கு ரிமைண்டரில் என்ன வந்துருச்சு, 0. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கண்டு போட்டேன். ரிமைண்டரில் 0 வந்துருச்சு. Q வந்து 20. therefore R is equal to 0. HCF is equal to என்ன வரும், பிக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, 6 இருக்கா? அப்போ எனக்கு HCF என்னது, 6. இங்கே HCF 6 தான், இங்கே HCF வந்து 6 தான். ஓகேவா, hence the HCF value is 6. that is 84, 90 and 120 is to be 6. ஓகேவா, ஓகே, 6 முடிஞ்சிருச்சு. நம்ம 7th சம். நெக்ஸ்ட் வந்து 7th சம். ஈஸியான சம் தான், சிம்பிள் சம். ஆனால் இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் which divides to 1230, that is 1230 and 1926. என்ன கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர். போனதில் நம்ம வச் பண்ணோம்ல, A is equal to BQ plus R அப்படின்னு. தட் இஸ் A is equal to லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தோம் இல்லையா, அந்த பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. which டிவைட்ஸ்னால் நம்ம 1 to 6 சம்ஸில் பார்த்தோம் இல்லையா, டிவைட்ஸ்னால் என்ன பார்த்தோம், கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். என்ன பார்த்தோம், டிவைட்ஸ்னால் டிவிடெண்ட் இல்லையா, அங்கே பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம், டிவிடெண்ட், டிவைசர், கோஷன் அண்ட் தென் ரிமைண்டர் பார்த்தோம் இல்லையா.
ஓகேவா? அதே மாதிரி தான். லீவிங் ரிமைண்டர் 12 இன் each cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் 2 கேசஸ்லையுமே என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ கேசஸ்லையும் எடுத்து நான் கழிச்சு விட்டுக்கிறேன். ஓகேவா? என்னது 1 to 30ஓட 12 மைனஸ் பண்ணிக்கிறேன். 1926ஓட 12 மைனஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ மைனஸ் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு மைனஸ் பண்ணால் 12 18 வந்துருமா இந்த இடத்துல? என்ன வரும்? 1914. தட் இஸ் 1218 1914 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப்பு by Euclid's division algorithm. By Euclid's division algorithm அப்படின்னு போட்டுக்கிட்டு A is equal to BQ plus R. நம்ம எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்? 194ஐயும் தட் இஸ் 1914ஐயும் 1218ஐயும் எடுத்துக்கணுமா? நான் ஷார்ட்டுக்காக 1914 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது லாங்கஸ்ட் நம்பர் இதுதானே? பார்த்துக்கோங்க. லாங்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், HCF. ஓகேவா? லாங்கஸ்ட் நம்பர் இப்போ எவ்வளோ வரும்? 1914 இஸ் ஈக்குவல் டு பியில் என்ன வேல்யூ போடுவீங்க? ஸ்மாலஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 1 to 18. கியூவும் தெரியாது எனக்கு, ஆரும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை டிவிஷன் பண்ணணும் இல்லையா? தட் இஸ் 1914 1218 என்ன பண்ணணும்? நான் டிவைட் பண்ணணும். அப்போ 1 டைம்ஸ் வருமா? ஓகேவா? 1914ல் 200 தட் இஸ் 1218 போச்சு அப்படின்னா 696. ஓகேவா? இது என்னது? காஷன். இது வந்து ரிமைண்டர். அப்போ நான் இந்த இடத்துல இதையும் 96 தட் இஸ் 696 போட்டுக்கிறேன். 696. ஆர் அப்படிங்கிற இடத்துல 0 வந்துருச்சா? கைஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஆர் வர இடத்துல 0 வர வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? எஸ், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பியோட வேல்யூவில் வந்து நம்ம ஸ்மாலர் வேல்யூ போடுறோம். பியோட வேல்யூவில் இருக்கிறது என்னது? HCFR இருக்கும். HCFR இருக்கும். ஓகேவா? ஏவோட வேல்யூவில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ வந்து இது 6த்லேயும் ரிப்பீட் பண்ணது தான். ஏன் இவங்க 7த்லேயும் இதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் ஹோம்ஒர்க் சம்ஸ்க்காக 7th சம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகே, அப்போ எதனால இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது புரியாது. அந்த காரணத்தினால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வரணும்? 0 வரணும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கிளியராக இருக்கா? அப்போ ஆர் அப்படிங்கிற இடத்துல தட் இஸ் ரிமைண்டர் இடத்துல எனக்கு 0 வரல. ஸோ இப்போ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி நான் அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா பேசிஸ்லேயே நான் எழுதணுமா? ஓகே, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு தட் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் இருக்க வரைக்கும் மறைச்சிக்கோங்க. இப்போ எது பெரிய நம்பர்? 1112. எது சின்ன நம்பர்? 696. கியூவும் எனக்கு ஆரும் தெரியாது. நான் என்ன பண்ணணும்? டிவிஷன் போடணும். பெரிய நம்பரை தூக்கி வெளியில் போடும், சின்ன நம்பரை பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போட்டு சின்ன நம்பரை தூக்கி வெளியில் போட்டுருங்க. ஓகே, அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? அப்போது 1218ல் 696 படிச்சுனா எவ்வளோ? 522. ஓகேவா? குவாஷன் ரிமைண்டர். குவாஷன் ரிமைண்டர். ஆர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு 0 வந்துருச்சா? வரல. அப்போ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R. இதை மறைச்சிக்கோங்க. எது இதில் பெரிய நம்பர்? 696 இஸ் ஈக்குவல் டு 522. எது கண்டுபிடிக்கணும்? கியூவையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போடுங்க, சின்ன நம்பரத்துக்கு வெளில போடுங்க. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? 1 டைம் போட்டு மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 6ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 4. இங்கே 7, இங்கே 1. அப்போ 174. அகெயின் ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ நான் திருப்பி போடணும் இல்லையா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட்டுக்கு வரைக்கும் மறைச்சுங்க. அப்போ எது பெரிய நம்பர்? 522. சின்ன நம்பர் 174. எனக்கு கியூவும் ஆரும் தெரியாது இல்லையா? என்ன பண்ணுறேன்? நான் பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுறேன், சின்ன நம்பரை தூக்கி
பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போகிறேன், சின்ன நம்பரை தூக்கி வெளியில் போடுறேன். ஓகேவா? இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வருமா? ஓகே, இப்போ 1 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1 × 174 174. ஓகே, நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்? பேலன்ஸ், தட் இஸ் 0 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓகே, ஆக்சுவலி 3 × 174 போட்டு பாருங்களேன், 522 வருதுல்ல. அப்போ நான் எதுக்கு இங்கே 1 டைம்ஸ் எடுத்துக்கிறேன், 3 டைம்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். 522 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 0 வந்துடும் ஆன்சரு. ஓகேவா? அப்போது எனக்கு குவாஷன்ட் என்னது? 3, ரிமைண்டர் வந்து 0. R அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? therefore R is equal to 0. HCF is equal to Bல என்ன வேல்யூ இருக்கு? 174 இருக்கா? அந்த 174 நான் போட்டுறேன். ஓகே, இதில் எந்த வித டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம். Next 8th sum. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 65. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓகே ஒரு மைண்ட் மேப் போட்டுவோமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸ்டெப் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா R = 0 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். R = 0 வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த D is equal to 32x plus 60y இருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் R = 0 கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ போட்டு வச்சுருப்பேன்ல, தட் இஸ் இது வந்து பெரிய நம்பர், சின்ன நம்பர், இது இவ்வளோ அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் தெரியுமா? அது வந்து சப்ஸ்டியூஷன் 1 2 3 அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். ஓகேயா? அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே பர்டிகுலராக எடுத்து ஈவெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த D கிடச்சிடும். இந்த D வச்சு எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இதான் மேட்ரு. ஈஸியான சம் தானே, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு சம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் மேப்பாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னேன். ஓகே, மேட்ரு அதுதான் இந்த சம்மில். போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எந்த 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும்? 32 அண்ட் தென் 60 எடுத்துக்கணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அண்ட் அல்காரிதம் படி A is equal to BQ plus R. பிக்கஸ்ட் நம்பர் என்னது? B தானே பிக்கஸ்ட்னா, தட் இஸ் லார்ஜஸ்ட்னே போகிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 60 is equal to ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 32. ஓகேவா? A அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர், Bனா ஸ்மாலஸ்ட் நம்பர். இது இங்கே என்ன நம்பர் வருதோ அதுதான் நான் என்ன பண்ணணும்? HCFல ஆன்சராக போடணும். இப்போ எனக்கு Qவும் Rவும் தெரியாது. ஓகே, இப்போ நான் பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போகிறேன், சின்ன நம்பரத்துக்கு வெளில போகிறேன். எத்தனை டைம் 60 எனக்கு வந்திருக்கும்? இதில் 1 × 32 32. 60ல் 32 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 28. ஓகேவா? அப்போது இங்கே எனக்கு 1ம் இங்கே எனக்கு 28ம் கிடச்சிருச்சா? ஓகே, அப்போது R is not equal to 0. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. எதுக்காக நான் ஈக்குவேஷன் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும், அதனால் நான் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அகெயின் A is equal to BQ plus R. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடுக்கு மறைச்சிக்கோங்க. எது பெருசு? 32. எது சின்னது? 28. இப்போ நான் கண்டுபிடிக்கணுமா? 32 அதுக்கு உள்ளே போடு, 28 அதுக்கு வெளில போடு. 1 × 28 28. அப்போ இங்கே 12 12ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 4. இங்கே 2 தான் இருக்கும், அவ்வளோதானே? 4 தானே வரும். இப்போ 1ம் 4ம் வரும் இல்லையா? 1 வரும், இங்கே வந்து 4 வரும். அப்போ என்னது? R is not equal to 0. அகைன் திருப்பி போடணுமா? என்ன போடணும்? A is equal to BQ plus R. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறது மறைச்சிக்கோங்க. 28 4 எடுத்துக்கோங்க. 28 4. இதை ஈஸியாக போட்டுடலாமா? 28 தூக்கி உள்ளே போட்டு 4 தூக்கி வெளியில் போடுங்க. எத்தனை டைம்ஸ் 28 வரும்? 7 4s 28. 28 28 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 7. இங்கே வந்து நமக்கு 0. ஆரோட மதிப்பில் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன்னா, அப்போ ஆரோட வேல்யூவில் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ R is equal to 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஓகேவா? இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணணும்?
D ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? That is therefore HCF of 32 and 60 is to be 4. B ஓட வேல்யூல என்ன இருக்கு? 4 தானே இருக்கு. அப்போ 4 தானே வரும். 4. ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? D ல கண்டுபிடிக்கணும். ஓகே. D என்ன கொடுத்துருக்காங்க? D is equal to 32x plus 60y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ டியோட வேல்யூ போட்டோம் இல்லையா? D is equal to 32x plus 60y அப்படின்னு போட்டோம். ஓகே. இப்போ நம்ம ஹெச்சிஎஃப்ல என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 32x plus 60y நான் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே எழுதிக்கணும். தட் இஸ் இந்த 4 வந்து எனக்கு ஹெச்சிஎஃப்ல கிடைச்சிச்சு இல்லையா? அதுதானே நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. பேலன்ஸ் இருக்கிற 32x plus 60y நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படியே இறக்கிட்டேன். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 பாருங்க. ஓகே. நான் 4 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? 4 என்ன பண்ணுறேன்? நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? 32 minus 28 ஆகிடுமா? என்னால் பார்த்துக்கோங்க. 4 வந்து நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா இது ரெண்டுமே அங்கே போயிடுமா? அப்போ 32 minus 28 ஆகிடுமா? புரியுதா என்ன சொல்கிறேன்னா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 4 வந்துடுது, 32 இங்கிட்டு போயிடுது, அதனால மைனஸ், தட் இஸ் 32 minus 28 அப்படின்னு ஆயிடுது. ஓகேவா? அதை நான் எழுதிக்கவா? 4 is equal to 32 minus 28. இதை வச்சுக்கோங்க சரியா? ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 is equal to 32. இது அப்படியே வச்சுக்கோ. 4 is equal to 32 மைனஸ், நான் இந்த -28க்கு போடுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மள்ட்ட இங்கே இந்த 32வும் இந்த 32வும் ஒன்றா இருக்கா? எஸ், இந்த 32வும் இந்த 32வும் ஒன்றா இருக்கு. ஆனால் இங்கே 60 இல்லை. ஸோ அந்த 60 நான் இங்கே இப்போ போட்டுக்கிறேன். ஓகேவா? 60 மைனஸ் என்ன போடுவோம் இந்த இடத்துல? 32 தான் போடுவோம். 28 நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், இப்போதைக்கு எடுத்துக்க மாட்டேன். இல்லை இந்த 32 தான் எனக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்கே இந்த சேம் 32வை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் ஈக்குவல் டு 2 32 இருக்கா? 2 32 இருக்கா? நடுவில் ஒரே ஒரு -60 இருக்குது, இங்கே ஒரு 32 இருக்குது, இங்கே ஒரு 32 இருக்குது. ஐ எம் கரெக்ட்? இந்த 32 வந்து +32, இது வந்து மைனஸ், இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும்ல. ஓகேவா? 60 மட்டும் மைனஸில், தட் இஸ் மைனஸ் சைன் மட்டும் மைனஸில் இருக்கு. ஓகே. இப்போ என்ன அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், எனக்கு எத்தனை 32 இருக்கு? 2 32 இருக்கு. ஐம் ரைட்? அப்போது 4 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 32 இருக்கு? 2 32 இருக்கு. ஓகேவா? இப்போ 2 × 32 ப்ளஸ் எத்தனை 60 இருக்கு? ஒரே ஒரு 60 தான் இருக்கு. என்ன 60 இருக்கு? அதுவும் -60 இருக்கு. அப்போ -1 × 60 என்னது? -60யா? அதனால 60 × -1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்னது? 2. எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல என்னது? 2. ஓகேவா? x is equal to 2 and y is equal to -1. நம்மள வந்து xy தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான். எப்படி? சிம்பிளாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் 9 சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? A positive integer when divided by 88 gives a remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்டீஜர் கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிவைடட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நமக்கு? டிவைசர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வந்து இந்த வேல்யூ நமக்கு என்னது? பி இல்லையா? பி வந்து 88, ரிமைண்டர் ஆர் எவ்வளோ? 61. ஓகேவா? வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி.
ஏ இப்போ நமக்கு தெரியுமா? ஏ வந்து தெரியாது. பி வந்து எவ்வளோ 88 அண்ட் தென் ஆர் வந்து 61. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? a is equal to bq plus r னு போடுவோமா? a is equal to bq plus r னு போடுவோமா? ஏன் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? அண்ட் தென் b தெரியும். எவ்வளோன்னு தெரியும்? 88 னு தெரியும். q நான் அப்படியே இறக்கிக்கிறேன். r எவ்வளோ? 61. புரியுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஈஸியா இருக்கா? இப்போ the same number is divided by 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 61 வந்து 11 டேபிள்ல வருமா? கண்டிப்பா வராது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 55ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 into 11 55 அப்படின்னு சொல்லி 11 டேபிளில் வந்துடும் இல்லையா? இதோட என்ன ஆட் பண்ணால் வந்து நமக்கு 61 வரும். 6 ஆட் பண்ணுவோமா? ஏன்னா 55ஓட 5 ஆட் பண்ணால் 60 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்னது 61. ஸோ 55 ப்ளஸ் 6 தான் என்னது நமக்கு 61. ஓகேவா? 61க்கான வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஈஸியா? இப்போது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அப்படியே இந்த 88 கியூவை அப்படியே இறக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே ஏ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுவும் எந்த டேபிளில் வரும்? 11 டேபிளில் வரும். இதுவும் நமக்கு எந்த டேபிளில் வரும்? 11 டேபிளில் வரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு காமனாக ஓப்பன் பண்ணிட்டு 8 11s 88. அப்போ 88 கியூ ப்ளஸ் 5 11s 55. ஓகேவா? ப்ளஸ் 6. அப்போ நமக்கு என்னது? இதுதான் ஆர். ஓகேவா? therefore required remainder என்னது? therefore required remainder is 6. ஓகேவா? என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்குல்ல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம். ஓகேவா? 10th sum. prove that two consecutive positive integer numbers are always co-prime அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எப்போவுமே கோப்ரைமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப்ரைம்னா என்னப்பா? நீங்கள் சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 16க்கும் 25க்கும் நான் வந்து கோப்ரைம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 times வரும். இது 1 டேபிளில் வரும்ல. 116 is 16 and then 8 2s are 16 இந்த மாதிரி வருமா? 5 5s are 25 இந்த மாதிரி வருமா? அப்போ இந்த ஒரு ரெண்டு ஒன்றுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ HCF is equal to 1 அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையில படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாடல் இது. அதுவே கிடையாது, அந்த மாடல். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the two consecutive positive integer அப்படிங்கிற இடத்துல எனக்கு எந்த வித வேல்யூமே கொடுக்கல. நம்ம ஸ்டார்டிங்கில் நடுவில் ஒரு சம் நம்பர் எனக்கு ஞாபகம் வரல. 2k + 1 அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார்மேட் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் k + 1 கான்சிக்யூட்டிவ் தானே கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? the two consecutive positive integers the two consecutive positive integer are k, k plus 1 இல்லைன்னா k and k plus 1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரியுதா? இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. a என்னது? லார்ஜஸ்ட் நம்பர். b என்ன நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? HCF. b தான் என்னது நமக்கு எப்போவுமே HCF. ஓகேவா? புரியுதா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இல்லை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர், அதனால நம்ம என்ன போடுவோம்? k + 1 போடுவோமா? பியில் k போடுவோமா? q + r. எப்படி வந்து பியில் k வந்துச்சு? ஸ்மாலர் நம்பர். k தான் நமக்கு என்னது? ஸ்மாலர் நம்பர். அதனால நான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்? k அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் எனக்கு என்ன வேணும்? குவாஷன் வேணும், ரிமைண்டர் வேணும். எப்படி போடுவீங்க இதை? k + 1 k போடுவேனா? 1 into k என்னது? k இல்லையா? இந்த 1 வந்து அப்படியே வந்துருமா? புரியுதா? அப்போ இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ நான் எனக்கு என்ன வரும்? வேணாம், இதிலே போட்டால் உங்களுக்கு புரியாது. k + 1 is equal to இங்கேயும் 1 இருக்கு, ரிமைண்டரும் எனக்கு என்னவா இருக்கு?
1 இருக்கு. எனக்கு ரிமைண்டர் வந்து 0வா வரல. அதனால r is not equal to 0. நான் r is equal to 0 வர வரைக்கும் போடணும் இல்லையா? இப்போ நான் திருப்பி இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். a is equal to bq plus r ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்க வரைக்கும் மறைச்சிக்கோங்க. இப்போ எது பெருசு நமக்கு? k தானே பெருசு. ஓகேவா? அப்போ k is equal to 1. b யோட வேல்யூ என்னது? 1. ஏன்னா இதுதானே ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? இல்லை இங்கே பாருங்களேன், நம்ம வந்து இப்படி மறைச்சிக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்குவோம். இப்போ எது இதில் பெருசு? கே. அப்படி தானே? அப்போ வந்து பியோட இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போட்டுருவோம்? 1 போட்டுருவோம். ஓகே, இப்போ எனக்கு கியூவும் தெரியாது, ஆரும் தெரியாது. இப்போ நம்ம இதை டிவிஷனில் போடலாமா? கே டேபிளில் போடுவோமா? இங்கே வந்து 1 போட்டுக்குவோமா? கே இன்ட்டு 1 என்னது? கே தான். 1k is k. அப்போ 0 ஆகிடுமா? இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. r is equal to 0. அப்போ என்னது? b ஸ்மாலர் நம்பரில் இருக்கிறதா நம்ம என்னவா எடுத்துக்குவோம்? HCF எடுத்துக்குவோமா? அப்போ பிக்கு நேராக என்ன இருக்கு? 1 இருக்கு. therefore HCF is equal to 1. ஓகே, are you clear with that? நம்ம லாஸ்ட்டாக சஜஷன் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? hence proved. therefore hence proved. நான் ப்ரூவ் தட் தானே கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்னு போடுங்க. இல்லைனா therefore the two consecutive positive integers are always co-prime அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இதோட நம்ம சாப்டர் 2.1 வந்து முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.